இடதுசாரி கட்சிகளோடும் விடுதலை சிறுத்தைகளோடும் மதிமுகவின் நட்புறவு தொடரும் என்று அண்ணன் வைகோ அவர்கள் அறிவித்திருப்பது சற்று ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. மதிமுக உள்ளிட்ட 4 கட்சிகளும் தொடர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கமாகவே உடன்பாடுள்ள பிரச்சனைகளை மையப்படுத்தி இயங்குவோம் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். ஆனால் அண்மையில் ஒரு சில பிரச்சனைகளில் 4 கட்சிகளிடையே சில முரண்கள் எழுந்தன. மிகவும் குறிப்பாக நமது பிரதமர் அவர்களின் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை 500,000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவித்த அந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரான நடவடிக்கை என்று விடுதலை சிறுத்தைகள் கூறினோம். இடதுசாரிகளும் அதனை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இந்த நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பிரதமர் அவர்களின் நடவடிக்கையை வரவேற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி புதுச்சேரியில் நாளை, அதாவது 28ஆம் தேதி புதுச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்துகிறோம். இந்த மாநாட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆக இந்த முரண்பாடு தான் வெளிப்படையாக பொதுவெளியில் விவாதிக்கக்கூடிய ஒன்றாக மாறியது. எனவே தொடர்ந்து 4 கட்சிகளும் இயங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அல்லது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக மதிமுக உணர்ந்திருக்கலாம். மதிமுகவினுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் வேறு என்ன அரசியல் பின்னணி விவாதிக்கப்பட்டதென்று தெரியாது. இந்த முரண்பாட்டின் அடிப்படையில் மதிமுக மக்கள் நல கூட்டணியில் தொடர்ந்து பயணப்பட இயலாது என்று முடிவெடுத்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒருங்கிணைப்பாளராக கடந்த 1.5 ஆண்டுகளாக மக்கள் நல கூட்டு இயக்கமாகவும் மக்கள் நல கூட்டணியாகவும் இயங்கிய போது வழிநடத்தியவர் அண்ணன் வைகோ அவர்கள். வாய்ப்பு கிட்டும்போது மீண்டும் நாங்கள் சேர்ந்து செயல்படுவதற்கான காலம் கனியும் என்று நான் நம்புகிறேன். மதிமுக விலகியது என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கிற இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் தொடர்ந்து இயங்குவோம். மக்கள் நல கூட்டு இயக்கமாகவே பிரச்சனைகளின் அடிப்படையில், மக்களுக்கான பிரச்சனைகளின் அடிப்படையில் இணைந்து இயங்குவோம். இதனை விரைவில் அதிகாரபூர்வமாக எமது செயல் திட்டத்தோடு அறிவிப்போம். ஒரு கூட்ட இயக்கத்தில் கலந்து ஆலோசிக்காம இந்த மாதிரி தனிப்பட்ட கருத்தை வந்து வெளிப்படுத்துறது, நேற்று கூட நீங்கள் இந்த கேள்விகள் பத்திரிகையாளர் முன்வைக்கும் போது பொதுவெளியில் இந்த மாதிரி ஓப்பனாக நாங்கள் சொல்ல மாட்டோம், எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து தான் பேசுவோம் அப்படிங்கும்போது மதிமுகவுடைய வைகோ அவர்கள் மட்டும் இப்படி செயல்பட்டுக்கிறத எப்படி பார்க்குறீங்க? நாகரிகமான அரசியல் நாகரிகமா? இது மதிமுகவுக்குள்ள ஒரு சுதந்திரம். இது அப்படி நாங்கள் கூட்டு இயக்கமாக உருவான போதே எங்களுக்கு இடையில் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்தோம். என்னவென்றால், உடன்பாடுள்ள பிரச்சனையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது, முரண்பாடான பிரச்சனைகளை பொதுவெளியில் விவாதிப்பதில்லை என்பதுதான். அப்படி உடன்பாடுள்ள பிரச்சனைகளில் தொடர்ந்து இயங்க முடியாத நிலை வருகிற போது கூட சுதந்திரமாக அவர்கள் முடிவெடுக்கலாம். அதாவது முரண்பாடு எழுகிற போது சுதந்திரமாக அவர்கள் முடிவெடுக்கலாம். அந்த சுதந்திரத்தை நாம் கேள்விக்குள்ளாக்க முடியாது. ஆகவே மதிமுக இந்த முடிவை எடுத்தது எங்களுக்கு அதிர்ச்சி தான் என்றாலும் அது அவர்களுக்குள்ள சுதந்திரம் என்பதால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இருந்தாலும் இது கலந்து ஆலோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் இப்படி இதுக்கு வந்து தனியாக விலகு போகிறோங்கிறத வந்து கலந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல நடைமுறையா இது? அவர்தான் உருவாக்குனார் கூட்டணியை, அவரே வந்து சொல்லிக்காம நல்ல நடைமுறையா? அதுக்கு ஆதரிக்கிறீங்களா இந்த நடைமுறையை? கூட்டணி அதாவது நீங்க இன்னும் உங்க கூட்டணி தர்மத்தை காப்பாற்ற நினைக்கிறீங்க, ஆனா அவரை மீறி போயிட்டு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? நான் அப்படி நினைக்கவில்லை. குறிப்பாக நாங்கள் புதுச்சேரியில் நடத்தவிருக்கிற மாநாட்டில் மதிமுக பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்ட ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் புறக்கணித்து விட்டது என்று பொதுவெளியிலே ஒரு விவாதம் எழுந்தது. அவரிடத்திலே மனம் திறந்து பேசி, அவரும் எங்களிடத்திலே கலந்து பேசிதான் இந்த கூட்டத்தில் என்னால் பங்கேற்க இயலாது, இன்னொரு நிகழ்ச்சியில் 4 சேர்ந்து பங்கேற்போம் என்று சொன்னார். ஆகவே 4 பேசி 3 மட்டுமே பங்கேற்பது என்று நாங்கள் முடிவெடுத்தோம்.
புதுச்சேரியில் அப்படித்தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். இப்பொழுது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னதாகவே முதலமைச்சராக விஜயகாந்தை வந்து ஒரு வற்புறுத்தல் அடிப்படையில் தான் நாங்க தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசி அதற்கு பிறகு அதற்கு வந்து மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. தேமுதிகவும் அதை கண்டிச்சிருக்கிறது. அப்போ 2 முறை இந்த மாதிரியான ஒரு தவறான நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி இல்லை, இதை வந்து தவறான நிலைப்பாடுன்னு சொல்ல முடியாது. மதிமுகவுடைய அரசியல் உயர்நிலை குழு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இந்த முரண்பாடு மட்டுமே இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு கட்சியினுடைய எதிர்காலத்தை பொறுத்து அவருடைய நலன்களை பொறுத்து இந்த முடிவு எடுப்பது தவறல்ல. அப்படிலாம் அதுவும் இப்போதைக்கு அந்த உயர்நிலைக்கு மக்கள் நல கூட்டணியை கொண்டு செல்லலாம். அவருடைய விலகல் மக்கள் நல கூட்டு இயக்கத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுமா? உயர்ந்த நிலைக்கு பின்னடைவு ஏற்படுமான்னு கேட்கறது பதிலாக நீங்கள் உயர்நிலைக்கு போகுமான்னு கேட்குறீங்க. நீங்க எப்படி வேணா சொல்லலாம். நாங்கள் வரையறை செய்த கொள்கை மற்றும் செயல் திட்டங்கள் அப்படியே உள்ளன. உத்திகள் மாறலாம். யாரோடு சேர்வது யாரோடு சேர்வதில்லை என்பது உத்தி, அது கொள்கை நிலைப்பாடு அல்ல. ஆகவே உத்திகள் மாறலாம். ஆனால் நாங்கள் முன்வைத்த கொள்கை மற்றும் செயல் திட்டங்கள் எங்களை வழிநடத்தும். மக்கள் நல கூட்டு இயக்கம் எந்த பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து இயங்கும். 4வராக இருந்தோம், இப்போது 3வராக பயணப்படுவோம். இனிமேல் திராவிட கட்சிகளை தான் நம்பணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மக்கள் யோசிக்கிறது சரியா தவிர இல்லை, அது ஒன்றும் நிரந்தரமான ஒரு நிலை என்று சொல்ல முடியாது. கூட்டணி உருவாச்சு. ஆமாம், அது ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாற்று சக்தி ஒரு தேர்தலில் முடிவாகக்கூடிய ஒன்று அல்ல. ஒரு தேர்தலில் அதை தீர்மானிக்க முடியாது. ஒரு தாங்க முடியல, அந்த ஒரு கூட்டை கட்டால இருக்க முடியல அப்படின்னா 4லிருந்து 6 கட்சி ஆனது போது அது வந்து இடமிடாமல் இருக்கும் போது இப்போ 3 கட்சியை கொடுத்துருக்க நேரத்தில் எப்படி நீங்கள் முன்னேற போறீங்க? இன்னும் கன்வீனியன்ட்டாக பயணப்படுவோம். அப்படி இல்லை, 6 பேராக இருந்தது 3 பேராக இருந்தால் இப்போ 3 பேர் போகிறதுங்கிறது வந்து ஒரு சங்கடம் இல்லாமல் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் மீடியாங்கிறதே யூகம் தானே.